Hi guys, welcome to Jino Industries. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு FDM பிரிண்டில் பண்ண பிரிண்ட்டை வச்சு எப்படி இந்த மாதிரி அலுமினியம் உருக்கி ஊற்றி ஒரு சிலையாக எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ, அதாவது சிலை செய்கிறவங்க, ஃபவுண்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இரும்பை உருக்கி ஊற்றி எடுக்கக்கூடிய வேலைகள், இரும்பு இல்லை ப்ராஸ் இந்த மாதிரி எது வேணாலும் உருக்கி ஊற்றி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த லைனில் இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கமாக நம்ம 3D பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபில் வந்து கீழே கிரிட் இல்லை வேறு ஏதாவது ஒரு சைஸில் வர மாதிரி வச்சுருப்போம். ஆனால் நம்ம கிரிட்டே இல்லாமல் இந்த மாதிரி அவுட்டர் ஷெல் மட்டும் வரணும், அந்த வால் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே வரக்கூடாது. இதில் இருக்க பிரச்சனையே இந்த வால் மட்டும் கொண்டு வரது தான் பிரச்சனை. இந்த 3D மாடல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3D மாடல் எல்லாத்தையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். தனித்தனி பீஸாக பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி 3D பிரிண்டர்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 3D பிரிண்டர், லேசர் என்கிரேவர், CNC என்கிரேவர், டிசைனிங் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். புது மிஷினும் அவைலபிள் இருக்குது, செகண்ட்ஸ் மிஷினும் அவைலபிள் இருக்குது. உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மிஷின்ஸ் நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம். பார்த்துக்கோங்க, இதில் வந்து எந்த விதமான இன்ஃபிலும் உள்ளே வரக்கூடாது. அவுட்டர் ஷெல் அதுவும் ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் இதில் இருக்கிற காம்ப்ளிகேட்டே இருக்குது. ஒரு சில மாடலுக்கு வந்து அந்த ஒரு லைன் மட்டும் வர்றது செட் ஆகாது. அந்த மாதிரியான மாடல் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இந்த பார்ட் எல்லாமே வந்து உள்ளே ஹாலோவாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து இப்போ ஜாயின் பண்ணணும். ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், ஏன் இதுக்கு நான் வந்து டைரெக்டாக எல்லா பீஸும் ஒன்றா சேர்த்து வந்து பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னு. அப்படி பண்ணும்போது நடுவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனி பார்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பார்ட் எல்லாத்தையும் 1 by 1 இந்த மாதிரி ஒட்டணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து மெட்டலை உருக்கி ஊற்றும் போது அது ஹார்ட் ஆகும் போது பக்கத்தில் இருக்கிற அந்த லிக்விடு ஃபார்மில் இருந்து ஹார்ட் ஆகிற டைமில் வந்து பக்கத்தில் இருக்கும். அப்போ சிங்கேஜ் ஆகும். அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காகவும் அந்த ஏரெல்லாம் வெளியே வரதுக்காகவும் தான் இந்த மாதிரிலாம் செட்டப் வைக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பீஸ் எடுத்தாச்சு. இது வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இந்த புட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் பூசக்கூடியது, அதுதான் இது. இது வந்து எதுக்காகனா, நம்ம அந்த 3D பிரிண்டிங் பார்ட் மேலே ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்ல டீட்டெயில்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த 3D பிரிண்ட் பார்ட் மேலே மட்டும் ஒட்டினாலே போதும், மற்ற இடத்துல தேவையில்லை இது. ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இது ஃபில் பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்டை கொட்டிட்டு அதில் இந்த பார்ட்டை வைக்கணும். சாதாரண சாண்டு கிடையாது, இது மோல்டிங்க்கு யூஸ் பண்ணுற சாண்டு. ஸோ மோல்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும், தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். அது வந்து அந்த மோல்டிங் சாண்டு எப்படி இருக்குன்றது வேணால் தனியாக வந்து ஒரு வீடியோவே நம்ம போடலாம். ஸோ இதில் வந்து எல்லாம் நம்மளுக்கு தேவையானது மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்ட்டை வச்சு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இரும்பு பீஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். இது வந்து அந்த மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு, ஃபவுண்ட்ரி லைன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது எல்லாமே வந்து உள்ளே ஹாலோவாக இருக்கும். ஸோ அந்த மேலே வந்து நம்ம இப்போ உருக்கி ஊற்றுவோம். அதுக்காக என்ன பண்ணலான்னா, இதை ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு டார்ச் வச்சு நான் இதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த பீஸ் எதுக்காக இங்கே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ட்டில் நம்மளோட அந்த உருக்குன அலுமினியம் வெளியே வரும்போது மேலே தெரிக்காமல் இருக்கணும், அதுக்காக தான். இப்போ நம்மளுக்கு தேவையான அலுமினியம் பீஸ் எல்லாத்தையும் வந்து ஃபர்னஸில் வச்சு நம்ம உருக்கிக்கலாம். ஃபர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 டிகிரி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து மோல்டிங்க்கு ஊற்றுறதுக்கான ஒரு டெம்பரேச்சர். இப்போ நம்ம அது மெல்ட் ஆயாச்சு. இதை எடுத்து இப்போ ஊற்றலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நல்லா அந்த டீட்டெயிலிங்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருந்தது வந்து அந்த உருக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. நம்ம இப்போ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து பாலிஷ் பண்ணிவிடுங்க. பாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷைனிங் வரதுக்கான எல்லா ஒர்க்கையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள் ஃபைனல் பீஸ் எப்படி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.